ஹலோ! இன்னைக்கு வாங்க தேங்காய் பூரணம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது துருவின தேங்காய். இப்போ நான் துருவின தேங்காய் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்துட்டு சிம்மில் வச்சு நார்மலாக ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட போட்டுட்டு இதை மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்படி நீங்கள் வதக்குனீங்கன்னா வந்துட்டு இதில் இருக்கிற அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகணும். ஈரப்பதம்லாம் போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அந்த தேங்காய் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. இப்படி நல்லா பலன்னு வந்துடும். நீங்கள் இப்படி நல்லா வறுத்துக்கோங்க. ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்நாக்ஸு ஸ்வீட் மாதிரி பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணி தரலாம். இதை நீங்கள் வந்துட்டு கொழுக்கட்டை கூட இல்லைன்னா உருண்டை மாதிரியும் கூட பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் நிறையா டிஷ்ஷும் ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்களா, நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் இப்படி தான் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1 கப் தேங்காய்க்கு வந்துட்டு நம்ம 1 கப்பு வெல்லம் கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 2 கப் தேங்காய்க்கு கிட்டத்தட்ட 2 கப் வெல்லம் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்துட்டு நம்ம இந்த ட்ரையாக ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல இந்த தேங்காய், அந்த தேங்காய் கூட இப்போ நம்ம வந்து துருவி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லமும் வந்துட்டு நீங்கள் துருவி வச்சு போட்டிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரைய செய்ய. ஏன்னா நீங்கள் கட்டி அப்படியே போட்டிங்கன்னா கரையாது. ஸோ அங்கங்கே ஒரு மாதிரி இதாகும். இது மாதிரி நீங்கள் துருவி வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி சீக்கிரமாக எல்லாத்துக்கும் கூட இணைஞ்சிரும். நீங்கள் வந்துட்டு வெல்லம் இது மாதிரி துருவி போட்டிங்கன்னா உங்கள் வெல்லத்தில் வந்து கல் எதுவும் இல்லாமல் சுத்தமான வெல்லமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை வந்து சுடுதண்ணியில் கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா க்ளீனாக சுத்தமாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த வெல்லத்தை வந்துட்டு அப்படியே வந்து துருவி போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் கூட வந்து வெல்லத்தை நல்லா போட்டு நான் வந்து கிளறிட்டுருக்கேன். கலக்கும் போது அந்த சூடுலேயே வந்து இந்த வெல்லம் வந்து நல்லா இலக ஆரம்பிச்சிடும். இலக்கினா அப்படியே அந்த தேங்காய் கூட நல்லா மர்ஜ் ஆகிடும். இது மாதிரி ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணித்தாங்க. இது வந்துட்டு நாங்கள் வீட்டில் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பேசிக் ரெசிபி. சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்துட்டு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இது கடைசியாக அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் பிஞ்சு உப்பும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஏலக்காய் பொடி எடுத்தாச்சு. நான் உப்பு காமிக்கிறது வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ பிஞ்சு ஏலக்காய் பவுட்ரு போட்டுட்டு பிஞ்சு உப்பும் போட்டுட்டு நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் தேவைக்குன்னா உங்களுக்கு என்னென்னா நட்ஸு கூட ஏதாவது வறுத்து வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் நிறையா டிஷ்ஷஸும் ட்ரை பண்ணலாம். இது இன்னும் நீங்கள் கட்டியாக எடுத்திங்கன்னா கமர் கட் மாதிரியும் சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.